in a book. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எப்பவும் எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ரெசிபிங்க. வெளியில போய் இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு தோணாலே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது பரோட்டா தான். பரோட்டாவை பீச்சு போட்டு அப்படியே சால்னா ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. நினைச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதா? வாங்க பரோட்டாவை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் வெதுவெதுப்பான பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கும் போது பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக வரும். தேவைப்படும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இதில் பட்டர், அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி, வெதுவெதுப்பான பால் சேர்த்தும் போது மாவு ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி பிசைகிறீங்களோ உங்களுக்கு பரோட்டா அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணினா போதும். ஒரே இடத்துல இழுத்து பிசையும் போது உங்களுக்கு மாவு சரியாக ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா எல்லா மாவும் ஈவனாக ஸ்ட்ரெச் ஆகி நல்லா சாஃப்டான டோவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த மாதிரி மடித்து விட்டு இழுத்து விட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த மாவை உள்பக்கமாக நல்லா சுருட்டி விட்டிங்கன்னா மேலே இந்த மாதிரி ஓட்டையாக தெரியும் போது மாவை நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம், அப்போ காயக்கூடாது இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மாவு இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை இந்த மாதிரி உள்ளே சுருட்டி விட்டு பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு அந்த சாஃப்டான லேயராக இருக்கும் மாவு. அதை நல்லா கையால் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பால் மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவுக்கு 5 பரோட்டா வரும். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இதை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு உருண்டையை இந்த மாதிரி ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம ஒர்க் சர்ஃபேஸ்லையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி சப்பாத்தி கட்டையால் எப்படி விரிக்கணும் அப்படின்னு காமிக்க போகிறேன். சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு சன்னமாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சன்னமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு கத்தியால் இந்த மாதிரி சன்னமாக நீங்கள் கோடு போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பரோட்டா நல்லா லேயராக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு சன்னமாக போடுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு லேயர் வரும். இப்போது நம்ம வெளிப்பக்கத்திலிருந்து உள்பக்கமாக நம்ம பரோட்டாவை சுருட்டி விட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி சுருட்டி விட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கயிறு மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பரோட்டா செய்யும்போது உங்களுக்கு லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு இப்படி வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக நீங்கள் பரோட்டாவை சுருட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுருட்டி விட்டு இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், பரோட்டா நல்லா லேயராக நல்லா உங்களுக்கு அந்த சூப்பராக வந்திருக்கு. கடையில் நீங்கள் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு உங்களுக்கு நல்லா லேயராக உங்களுக்கு அந்த மாவு வந்திருக்கு. இப்போ நான் கையிலேயே நம்ம மாவை எப்படி சன்னமாக விரிக்கலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை திருப்பி போட்டு இந்த சைடும் எண்ணெய் தடவிக்கோங்க. 2 சைடும் எண்ணெய் தடவி இருக்கனால இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்க்க உங்களுக்கு நல்லா ஈஸியாக விரிஞ்சு வரும். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா 2 கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக மாவு ஸ்ட்ரெச் ஆகி வரும். எந்த அளவுக்கு சன்னமாக விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு சன்னமாக விரிச்சுக்கோங்க. ஏதாவது ஓட்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி முதல்ல சுருட்டி விட்ட மாதிரியே இந்த மாவையும் நல்லா அந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சுருட்டி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன்.
10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சுருட்டி வச்சுருக்க மாவை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி இப்படி உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த பரோட்டா அழகாக விரிஞ்சு வரும். பாருங்கள் எவ்வளோ லேயராக அழகாக பரோட்டா வந்திருக்கு. உங்களுக்கு கடையில் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி லேயராக பரோட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அடிக்கடி நீங்கள் பரோட்டா செய்வீங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா பரோட்டாவை திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பரோட்டாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் ரொம்ப காஞ்ச மாதிரி போயிடும். அதிகமான தீயில வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் சரியாக வேகாது. நான் 2 பரோட்டாவை குக் பண்ணி எடுத்து நல்லா சூடாக இருக்கும் போதே தட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சூடாக இருக்கும் போதே தட்டினீங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயர்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்க பரோட்டா ரொம்ப சாஃப்டாக லேயராக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யார் வேணும்னாலும் இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக பரோட்டா பண்ணிடலாம். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. சுட சுட பரோட்டாவை பிச்சு போட்டு அப்படியே சால்னால தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பரோட்டாக்கு ரொம்பவும் டேஸ்டான ரொம்பவும் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சால்னா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரது கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.